ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சுக்கலாம். நான் கத்திரிக்காய் எண்ணெயில் லேசாக ஒரு 60% மேலே வதக்கிக்கலாம். நான் ஒரு 5 கத்திரிக்காய் போட்டிருக்கேன். 3 பேர் கலவாக போட்டிருக்கேன். கத்திரிக்காயில் எங்கள் வீட்டில் பசங்க யாரும் எடுக்க மாட்டாங்க. நான் தான் முக்கால்வாசி எடுத்துக்கணும். அதனால் 5 தான் போட்டிருக்கேன். இந்த எண்ணெயில் பாதி வெந்துருச்சு. இது அமுங்க தான் வெந்த மாதிரி அர்த்தம். இந்த பாருங்க, கலர்லாம் மாறிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் உரித்து சாப்பிடலாம் நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு உரித்து வச்சுருக்கேன். 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். புளி கொஞ்சமாக தான், புளி எனக்கு நிறைய சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு 3 கொட்டை அளவு தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். இந்த வானல் எடுத்து வச்சுக்கிட்டால் இதில் ஏதாவது நம்ம செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம அடுத்து வேறு ஏதாவது செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கத்திரிக்காய் குழம்புக்கு ஒரு வானல் வச்சுருக்கோம். ஒரு நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே ஒன்று ஊற்றிருக்கேன். 3 நல்லெண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றினாலே எனக்கு 50 ml போகும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சூடானோடனே கடுகு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் பூண்டு போட்டுக்கலாம். நான் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கேன். பெருங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி அரைச்சதை ஊற்றிக்கலாம். நான் 2 தக்காளி அரைச்சேன், அதை ஊற்றிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டு. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தான் போட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. தக்காளி வதங்கிடுச்சு. இதுலேயே நம்ம 3 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்புத்தூள், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு குழம்புக்கு தேவையானது. இப்போ நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதை ஊற்றிக்கிட்டேன். உப்பு போட்டாச்சு. இப்போ கொதிக்கட்டும். ஒரு கொதி கொதிச்சோடனே நம்ம கத்திரிக்காய் எடுத்து போட்டுக்கலாம். குழம்பு கொதிச்சிருச்சு. நம்ம கத்திரிக்காய் அதில் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு 2 நிமிஷம் கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. நம்மளோட கத்திரிக்காய் குழம்பு அவ்வளோதான். நான் தேங்காய்லாம் எதுவும் அரைச்சி ஊற்றல. நம்மளோட கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பாலக்கீரை பொரியல் பண்ணிக்கலாம். நான் பாலக்கீரைக்கு ஒரு வானல் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். பாலக்கீரை கழுவி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ தண்ணியெலாம் வடிச்சிட்டு இதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம கீரை வதங்கிடுச்சு. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கீரைக்கு கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். அது கீரை வதங்கினவுடனே கம்மியாகிடும். அது பாருங்கள், ஒரு ஃபுல்லாக இருந்துச்சு. அதுலேருந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. கீரையை மூடி வைக்க வேணாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே தண்ணி இருந்தால் வற்றிக்கும். கீரையும் வந்துடும். தேங்காய் போட்டுக்கலாம். நம்மளோட பாலக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பாகக்காய் முட்டை பொரியல் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பாகக்காய் கட் பண்ணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் வெந்துருச்சு. நம்ம அப்போ இந்த எண்ணெயிலே வறுத்துட்டோம். இப்போ எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம்லாம் தாளிச்சிக்கலாம். நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம முட்டை, நான் 2 முட்டையை உடச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் உப்பு மிளகுத்தூள் எதுவும் போடலை. இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த முட்டையும் பொரிச்சிக்கலாம்.